விஜய் டிவியில் நிறைய சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு சீரியல் தான் சின்ன மருமகள். இந்த சீரியல்ல ஹீரோயினா ஸ்வேதா அப்படின்றவங்க தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை சின்ன திரை கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி கூட எல்லாரும் கூப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க பாக்குறதுக்கு ஒரு சைடு கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் ஸ்வேதா யாரையோ காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. முக்கியமா ஸ்வேதாவும் ஒருத்தர் கூட போட்டோ போடும்போது அவரோட ஃபேஸை கவர் பண்ணியிருப்பாரு. அதனால எல்லாருமே அவங்க கிட்ட உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஃபேஸை ஏன் காட்டவே மாட்டீங்க, எப்ப பார்த்தாலுமே அவர் மறைச்சே வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில ஸ்வேதாவோட காதலர் அப்படின்னு சொல்லி ஆதின்றவங்க பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா கூட இருக்க மாதிரி போட்டோஸையுமே வெளியிட்டிருக்காங்க. அதுல ஸ்வேதாவோட கணவர் அப்படின்னு சொல்லி வெளியிட்ட காரணத்தினால இப்போ அந்த போட்டோஸ் தான் சோஷியல் மீடியால ரொம்ப வரலா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தா எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்வேதா கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்களோட கணவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சனால நடிகை ஸ்வேதா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப கோவமா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவன் என்னோட கணவர் கிடையாது, காதலரும் கிடையாது, அவன் மேல நிறையவே கேஸ் இருக்கு, போலீஸ் அவனை தேடிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நாங்க பிரிஞ்சிட்டோம், இப்போ ஒன்னா இருக்க மாதிரி பொய்யா ஒரு இன்டர்வியூ கொடுத்து என்னோட வாழ்க்கையவே கெடுக்க பார்க்குறான், இதுக்காக நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா ரொம்ப கோவமா பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாவே ஸ்வேதாவோட பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நிலையில இப்படி ஒருத்தர் ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல இன்டர்வியூவே கொடுத்துருக்காரு அப்படின்றப்போ அவர் எப்படி இவ்வளோ தைரியமா போய் இன்டர்வியூ கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஃப்ராடுலாம் சொல்றாங்களே, ஒரு வேளை எக்ஸ் லவரா இருக்குமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா அவர் ஸ்வேதா கூட இருக்க மாதிரி நிறைய போட்டோஸும் வெளியிட்டிருக்காரு. அந்த போட்டோ பார்த்தா எல்லாருமே ஒருவேளை முன்னாடி காதலிச்ச பையன் போல ஏதோ பிரச்சனால பிரிஞ்சுட்டாங்க, இல்லைன்னா அந்த பையன் தப்பானவன் தெரிஞ்சு ஸ்வேதா பிரிஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஸ்வேதா கிட்ட கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம், என்னதான் நடந்துச்சு, இப்போ நீங்க வேற யாரையே காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஸ்வேதாக்கு நிறையவே கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த போட்டோலாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தா அவங்க ரொம்பவே கோவமா பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில இன்னும் சில பேர் ஸ்வேதாக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே வேணுனே இந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்றாங்க போல, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்வேதாக்கு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, உண்மையாலுமே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சீக்கிரமாவே வெளியிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி விஜய் டிவில உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.